வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. ஸோ ஒவ்வொரு வாரமும் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் என்னென்ன புது படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத தொடர்ந்து நாம பார்த்துட்டு இருக்கோம். எஸ். ஸோ இந்த வாரமும் நவம்பர் மந்தினுடைய எண்டு. ஸோ நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. ஆமால மந்த் எண்ட் வந்துட்டோம். ஆமா, நவம்பர் ரொம்பவும் சீக்கிரம் ஒவ்வொரு டைம் பர்ஸ் ஓபன் பண்ணும்போது அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இன்னும் தெரியாம இருக்கிறேன். சாரி. ஓகே. ஓகே. ஸோ என் பர்சனல் வந்து வேற மாதிரி விழுந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வாரம் நாம பார்க்க போற முதல் படம் வந்து ஆர்ஜே பாலாஜி நடிப்புல சித்தார்த் இயக்கத்தில் வெளியாகக்கூடிய சொர்க்கவாசல் திரைப்படம். ஸோ இந்த படத்துல ஃபர்ஸ்ட் லுக் வரும்போதே விசித்திரமா இருந்தது. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி நாம வந்து ஒரு காமெடியான ஆக்டர், ஒரு டோர் நெக்ஸ்ட் பாய் அப்படின்ற மாதிரி தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த படத்துல அவர் ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி பார்க்கும்போது இவர் எப்படி இந்த ராவான கேரக்டருக்கு செட் ஆவார் அப்படின்ற டவுட்லாம் இருந்தது. செல்வராகவன் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஜெயில் களம் அதுக்குள்ள இருக்க பின்னணி அப்படின்னு ஒரு இன்டென்ஸான ஃபிலிம் தான். படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் இப்போ இயக்குனராக வேற அறிமுகமாயிருக்கு. அடுத்து பூஜை வேற போட்டாங்க படத்துக்கு. சூர்யா 45 பூஜை தான் நடந்திருக்கு. ஸோ ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு முக்கியமான திரைப்படம் தான். ஸோ இந்த படம் இந்த வாரம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. எஸ். ஆமாம். ஆக்சுவலாக அதுவும் என்ன சொல்கிறது, யூஸ்வலாகவே ஆர்ஜே பாலாஜி கடைசி என்ன படம் நடிச்சிருந்தாரு? வீட்டில் விசேஷம் எல்லாமே இது வரைக்குமே எல்லாமே ஃபீல் குட் படங்கள், ஜாலி படங்களாகவே இருந்தது. திடீர்னு ஒரு ரக்கட் பாய் லுக், ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறதுலாம் பார்ப்போம். அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. சிவகார்த்திகேயன் மாதிரி அமரனுக்கு முன் பின் பண்ற மாதிரி இவரும் சொர்க்கவாசலுக்கு முன் மாதிரி தான் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா சூர்யா 45 இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு, பார்ப்போம். இப்போ கமிங் பேக் டு நெக்ஸ்ட் படம் என்னன்னா பைரதி ரணகள் அப்படின்னா யாரு அப்படின்னு மேபி லைக் அந்த கேரக்டர் என்னன்னா ரொம்ப ஃபேமஸான கேரக்டர் கன்னடா சினிமாவில். எதனால நம்ம ஊருக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளாக தெரியும்னா 10 தலைன்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? அதை கன்னடால காப்பி அடிச்சு எடுத்த படம் தான் பைரதி ரணகள். ஐ மீன் மஃப்டி. கன்னடா பார்த்து நாம காப்பி அடிச்ச படம். அப்படி கூட நம்ம பேசிக்கலாம்னு நமக்கு முன்னாடி அவங்க எடுத்ததுனால அதை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி ரீமேக், அது அஃபிஷியல் ரீமேக் வருது தான் மஃப்டி. அண்ட் அந்த இதில் நடித்த சிவராஜ்குமாரோட கதாபாத்திரத்தின் பெயர் தான் பைரதி ரணகள். ஸோ இந்த பைரதி ரணகள் படம் என்னன்னா, பைரதி ரணகள் எப்படி பைரதி ரணகளாக மாறினாரு, ஒரு ப்ரீக்வல் மாதிரியான ஒரு சீரீஸ், ஸ்பின் ஆஃப். அதை எடுத்து அதே நார்தன் தான் இதுலையும் டைரக்ட் பண்ணுறாரு. ரவி பாஸ்ரூர் அஃப்கோர்ஸ் கேஜிஎஃப், சலார் போன்ற சூப்பர் ஹிட் பேன் இண்டியா படங்களுக்குலாம் மியூசிக் போட்ட ரவி பாஸ்ரூர் தான் இந்த படத்துக்கு மியூசிக்கும் போடுறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் சிவராஜ்குமார்லாம் என்ன மாதிரியான ஃபார்மில் இருக்கிறாரு தமிழ்நாட்டில் அப்படின்னு நமக்கு தெரியும். பல என்ன சொல்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப லேட்டாக அறிமுகமாகி 1-2 வருஷத்துல இங்கே பாரு நான் தான் அவ்வளோதான் பீக்கு போயிட்டாரு. அந்த ஜெயிலர்ல பண்ண கேமியாவா இருக்கட்டும், கேப்டன் மில்லர்ல அவர் பண்ண கதாபாத்திரமாக இருக்கட்டும், ரொம்பவே பேசப்பட்ட விஷயங்களா இருக்குது. ஸோ இப்போ பைரதி ரணகள் யூஸ்வலாகவே இவர் சொன்னார் தெரியுமா, நெல்சன் வந்து ஜெயிலர் படத்தோட சக்ஸஸ் மீட்டில் சொன்னார் தெரியுமா, எனக்குலாம் சிவராஜ்குமாரை பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு ரவுடி மாதிரி வந்த மாதிரியே எனக்கு தோணுச்சு அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு இந்த பைரதி ரணகள் வாக்கை மட்டும் நீங்கள் பாருங்கள், அப்போ தெரியும். ஓகே, அந்த ஆறா இருக்கும் அவரை சுற்றி, அந்த ஒரு ஆறாக்காகவே நீங்கள் போய் பார்க்கலாம். பைரதி ரணகள் நீங்கள் பார்க்க அதை பற்றி ஐடியாவே இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சத்தியமாக சொல்கிறேன், போய் பார்த்துருங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, என்னோட ரெக்கமெண்டேஷன். எனக்கு இப்போ டவுட் வருது, ஸோ அப்போ சிம்புவோடைய ப்ரீக்வல் இங்கே வருமா இப்போ தமிழ்நாட்டில்? வந்தால் நல்லாயிருக்கும். அதில் அவர் பேர் என்ன, சிம்புவோட நேம் 10 தலையில். ஓகே, அவருது என்னது அது, நம்ம இப்படி கூட வச்சுக்கலாமே, சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பானோட 2.5 2.0 வருமா அப்படின்றத பொறுத்து வந்தால் நல்லாயிருக்கும், பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ அடுத்ததா, அதாவது நான் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு என்னை ஓவரா பேசிட்டு அந்த 2வது படம் என்னன்றது மறந்துட்டாரு. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் வந்து மிஸ் யூ. சித்தார்த் அவர்களுடைய படத்துடைய ப்ரொமோஷன்லாம் கூட நடந்தது. கார்த்தியும் சித்தார்த்தும் ஒரு ஜாலியாக பேசிட்டாங்கன்றதை நாம பார்த்தோம். பட் இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது சில பல காரணங்களால இந்த படத்தை போஸ்ட்பான் பண்றாங்க. முக்கியமான காரணம் வந்து மழை. அதாவது இன்னைக்கு ஃப்ரைடே ஷோ போஸ்ட் பண்ணன மாதிரி. ஆமா, ரைட், ஓகே, அந்த மாதிரி. ஸோ இந்த படத்தையும் போஸ்ட்பான் பண்றாங்க. டேட் இன்னும் சொல்லல. ஸோ படத்தை போஸ்ட்பான் பண்ணுற மட்டும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மழை ஒரு படத்துக்கு எவ்வளவு பெரிய தடையா அமைஞ்சதுன்றது நம்ம இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் நம்ம பார்த்துருக்கோம். கங்குவாவா இருக்கட்டும், பார்க்கிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரியான படங்கள்லாம் மழை வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திச்சு. ஸோ அதுக்கு பதிலாக அது மாதிரியான இதுக்கு பதிலாக ஓகே நாங்கள் போஸ்ட்போன் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள். பட் படத்துடைய ட்ரெய்லர் டீசல் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு ப்ராமிசிங்காக தான் இருந்தது. சித்தார்த்துடைய நம்ம இதுக்கு முன்னாடி படங்கள் போன வருஷம் வந்து நம்ம அருண் பண்ண படம், ஆமா என்ன படம், சித்தா. ஓகே, அது ப்ராமிசிங்கான படம் தான். அவருமே நல்ல கண்டென்ட்டாக சூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டாக இடையில இந்தியன் 2வும் பண்ணாரு. ஸோ அந்த வகையில் இந்த மிஸ் யூ திரைப்படம் அவருக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் நம்ம நம்பலாம். ஸோ இப்போ படம் வந்த பிறகு அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன படம் அப்படின்னா, இந்த வருஷத்தோட ஹாலிவுட் படம்லாம் அதுக்கு முன்னாடி இங்கே இன்னொரு படம் இருக்குது, அதை பார்த்துட்டு பேசிடுவோம். சரி, ஹாலிவுட் போயிடலாம். அடுத்தது பார்க்க போகிற படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹாலிவுட் படம், மோனா. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பயங்கர என்ன சொல்றது, ஒரு அழகான ஒரு படம்.
அண்ட் என்ன சொல்ற ஒரு கரீபியன் தீவுல நடக்கிற ஒரு படம். அதுதான் ஃபர்ஸ்ட் Animation-ஆ? அனிமேஷன் மூவியா? இட் இஸ் அன் சொல்லிருங்க அனிமேஷன் மூவி. அனிமேஷன் மூவின்றத முதல்ல சொல்லி ஆகணும். எஸ். ம். மோனா வந்து நெறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. தமிழ்லயும் டப்பிங் ஆச்சு. பயங்கரமா வரவேற்பையும் பெற்றுச்சு மோனா. பயங்கர அண்ட் ரிலீஸ். எஸ் அதோட செகண்ட் பார்ட் வந்து இப்போ எடுத்திருக்காங்க. மோனா பார்ட் 2. அண்ட் இதுக்குமே பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. ட்ரெய்லர், டீசர் எல்லாமே பயங்கர ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இந்த வீக்கெண்ட் நீங்க வந்து ஃபேமிலியா போணும். குட்டி பசங்கலாம் ஜாலியா என்ஜாய் பண்ணணும். ஒரு மாரி ஒரு ஃபேமிலி மேனா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கூட்டு போலாம். ஸோ யா நீங்களும் உங்க குழந்தை குட்டிங்களோட ஒரு மொத்தமா போங்க. பொறுப்பான ஃபேமிலி மேன் வந்து கண்டிப்பா போலாம். எஸ். வெட்டியா இருக்கவங்க பார்க்கலாமான்றது. நாங்க பயிர் திறன்கள் போய்க்கிறோம். ஸோ அதே மாரி இன்னொன்னு இந்த ம். மோனா பத்தி பேசும்போது, இந்த படம் இன்னொரு பக்கம் ரீச் ஆனது அதிகமா வந்து எதுல தெரியுமா? ம். இந்த என்ஜாய் என்ஜாய் பாட்டு ஆ கேட்டிருக்கீங்களா? அந்த பாட்டுக்கு எஸ். இந்த மோனாவோட விஷுவல்ஸ் வச்சு தான் ஒரு வீடியோ ம். போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா பயங்கர இருந்தது. ரீச் ஆச்சு. அது யாரு எடிட் பண்ணியிருந்தாலும் சரி கிரெடிட்ஸ் கிரெடிட்ஸ் மாஸ். கிரெடிட்ஸ் எடுத்துக்கோங்க. எஸ். ஸோ அடுத்ததா இன்னும் 2, 3 சின்ன படங்கள் ம். வருது. அதுல வந்து டப்பாங்குத்து அப்படின்ற திரைப்படம். ஓகே. காதல் படத்துல நடிச்ச சுகுமார் இருக்காரு இல்லையா? ஸோ ஆமா. அவரு டைரக்ஷன் பண்ண படம். அவருடைய ஓ! 3வது டைரக்ஷன் நினைக்கிறேன். இந்த ஓகே. படம் வந்து ஒரு மியூசிக்கல், அதாவது வில்லேஜ் கிராமப்புறங்கள்ல நடக்கக்கூடிய ம். விஷயங்கள வந்து இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அது ம். சின்ன பட்ஜெட் படம் தான். ம். அது மட்டும் இல்லாம மாயன் அப்படின்ற ஒரு படமும் வருது. ம். அதாவது பெரிய படங்கள் வர நேரத்துல இந்த மாதிரி சின்ன படங்களுமே வருது. ஸோ ம். அந்த படங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து போட்டு வந்து நாம் பார்க்கலாம். பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் சொல்ல போற படம் வந்து நியூ ரிலீஸ் கிடையாது. அதாவது 2024 அப்படின்னாலே முதல் பார்ட்ட உடனே நம்ம முதல் பார்ட் ஆஃப் 2024 எடுத்துட்டோம் அப்படின்னா, மலையாள சினிமால இருந்து மஞ்சுமேல் பாய்ஸ், உண்டான காயம் எங்கும்னு போச்சு. இங்க தமிழ் சினிமா ரிலீஸா போட்டு தள்ளுச்சு. ஸோ இப்போ 2வது பார்ட்ல ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க அந்த உண்டான காயத்தையும் இங்க ரிலீஸையும் எடுத்து 2யும் மிக்ஸ் பண்ணி குணா ரிலீஸ் பண்றாங்க. ஸோ குணா ரிலீஸ் இந்த வாரம் இந்த இருக்க வாரம் போகுது. நடக்குது. ஸோ குணாவோட ரிலீஸ் அப்போ எங்க அப்பா ஒண்ணு சொன்னாங்க. படம்லாம் முடிஞ்சிருச்சு. படம் முடிச்சதுக்கப்புறம் என்னது தியேட்டர்ல நான் மட்டும் எந்திரிச்சு கை தட்டிட்டு இருந்தேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா, அப்போ அந்த படத்தோட ஒர்த் வந்து பலருக்கு தெரியல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆனா இப்போ தமிழ் ஆடியன்ஸ் ஆஃப்கோர்ஸ் நல்ல ஒரு இந்த படத்த எப்படி நீங்க மிஸ் பண்ணீங்க? இந்த படத்த எப்படி மிஸ் பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைமுறை மக்கள் வந்து தொடர்ந்து அதுக்கு முந்தின தலைமுறைய புடிச்ச ஷேம் பண்றதெல்லாம் உண்டு. பட் ஆனா இப்போ ரிலீஸ் ஆகுது. இப்போ நம்ம இந்த தலைமுறை என்ன பண்ண போறாங்கன்றத நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்போ தியேட்டர்ல போய் கொண்டாட போறீங்களா? அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்க தான் போறோம். அண்ட் எஸ் குணா வந்து ஒரு டைம்லெஸ் கிளாசிக். அதெல்லாம் உண்மையா சொல்றேன். பல காலம் கடந்து நிக்கிற ஒரு படம். காலம் கடந்து பேசக்கூடிய படமா இருக்கட்டும், படத்தோட ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி, டயலாக்ஸா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே 10 ஆன் 10 இருக்கிற ஒரு படமா இருக்கும். அதில அஃப்கோர்ஸ் என்னது அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஐயோ! அது பேர் மறந்து போச்சே. எல்லா ஐயோ! சைடுல இருந்துமே ஆல் சைடு ஹிட் ஆனது. ஒரு ஆமா. பக்கம் கமலஹாசன் நடிப்பு, ம். பாலகுமாரனுடைய எழுத்து, எழுத்து. சந்தான பாரதியுடைய டைரக்ஷன், டைரக்ஷன். இளையராஜாவின் இசை, ம். வாலியினுடைய பாடல் ம். வரிகள் அப்படின்னு அடுக்கிட்டே போலாம் அந்த எஸ் படத்துல அஃப்கோர்ஸ். நம்ம. அந்த வார்த்தை வந்துருச்சு. ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம். அதாவது அந்த ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் இது அந்த பொண்ணுக்கு அபிராமின்ற பொண்ணுக்கு ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லுவாங்க. இதுக்குள்ள சைக்காலஜிக்கலா நெறைய விஷயங்கள் இருக்கு. பட் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. கண்டுக்கணும்னா கண்டுக்கங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் ஒண்ணும் தடுக்க போறதில்ல. பட் ஸ்டில் அட் த எண்ட் ஆஃப் த டே குணா இஸ் ரிலீசிங். உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா போய் பாருங்க. நான் பார்ப்பனான்னு கேட்டேன்னா கண்டிப்பா பார்ப்பேன். கண்டிப்பா பார்ப்போம். எஸ். ஸோ இது தியேட்டர் முடிஞ்சுச்சு. அடுத்தா நம்ம ஓடிடி ம். பக்கம் போலாம். ஓகே. ஓடிடில மிக முக்கியமான படங்கள் இந்த ம். வாரம் ரிலீஸ் ஆகுது. ம். அதுல சின்ன சின்ன படங்களுமே ரிலீஸ் ஆகுது. பாராசூட் அப்படின்ற ஒரு ம். குழந்தைகளை மையமா வச்சு உருவாக்கப்பட்ட ம். ஒரு படம் இந்த வாரம் வந்து ஹாட்ஸ்டார்ல வந்து ரிலீஸ் பண்ணுது. குழந்தைகளை மையமா வச்சு குழந்தைகளுக்காக ம். உருவாக்கப்பட்ட ஒரு படம் அது. கண்டிப்பா ஃபேமிலியோட இந்த வீக்கெண்டை நம்ம பொழுது போக்கணும் அப்படின்ற பார்க்கலாம். கண்டிப்பா டெஃபினட்டா அந்த படத்தை நீங்க பார்க்கலாம். பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நல்லா இருக்கும்போது நாங்களும் பார்க்குறோம் அதை. எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ இந்த மாரி குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு மறுபடியும் இன்னொரு படமும் ஞாபகம் வருது. டீன்ஸ்மே என்னன்னா பார்த்திபன் இயக்கிய படம். அதுவும் இந்த வாரம் ரிலீஸ் ஆகல. எப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு அதான் பார்க்கணும்னு நினைச்சா ஷாக் பாருங்க. ஆகிட்டேன் டக்குன்னு. அதான் பார்க்கணும்னு நினைச்சா பாருங்க. பட் நம்ம கமிங் பேக் டு திஸ் வீக்ஸ் ரிவ்யூ ரிலீஸ். கனெக்ட் பண்றாராம், எஸ். லிங்க் எடுக்கிறாராம். ஸோ ஓகே. கமிங் பேக் டு திஸ் வீக்ஸ் ரிலீசஸ் என்னன்னா சிவபாலன் இயக்கிய பிளட்டி பக்கர். உங்களுக்கு டேங்க் ஜோக்ஸ், டார்க் ஜோக்ஸ் இந்த மாதிரியான ஜோக்ஸ் அதான் எல்லாம் நீங்க சிவபாலன் இயக்கிய கவின் நடித்துன்னு சொல்ல எனக்கு மாட்டீங்க. ஏன் சிவபாலன் இயக்கி என்ன அந்த ரெடின் கிங்ஸ் வந்து இந்த படத்தோட ப்ரோமோல ஏய் சிவபாலன் என்ன பண்ணிட்டு இருக்க சிவபாலன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அந்த சிவபாலன் ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால சிவபாலன் இயக்கி கவின் நடிச்ச கவின் நடிச்ச, பிளட்டி நெல்சன் பக்கர். தயாரிச்ச. நெல்சன் தயாரிப்புல ஃபிலமெண்ட் பிக்சர்ஸ் தயாரிச்ச ரொம்ப அழகான நேம் ஃபிலமெண்ட் பிக்சர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த பிளட்டி பக்கர் திரைப்படம் வந்து ஓடிடில ரிலீஸ் ஆகுது. எங்க ரிலீஸ் ஆகுது அப்படின்னா டென்ட் கோட்டார்ல ரிலீஸ் ஆகுது. அட் த சேம் டைம் அமேசான் பிரைம்லயும் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி ரிலீஸ் ஆனாலும் அதுலயும் கூட நீங்க பார்க்கலாம். பட் பிளட்டி பக்கர் ஆஃப்கோர்ஸ் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் 1, 2 மாற்று கருத்து இருந்தாலும் அதுக்கப்புறம் போக போக ஏய் நல்லா இருக்குப்பா, நல்லா தானே இருக்கு. ஹெச்டி பிரிண்ட் வந்த பிறகு பாராட்டுறாங்க. ஆமா டெலகிராம் நல்லா ஓடிடில இருந்து இருக்கு. பார்த்துட்டு எல்லாம் நிறைய பேர் பாராட்டினாங்க. டெலிகிராம் ஆடியன்ஸ். டெலகிராம் ஆடியன்ஸ் வந்து பாட்டு கேட்டு பாராட்டினாங்க. ஆனா அப்பெல்லாம் பார்க்காதீங்க. ஓடிடில வருது. ஓடிடில வந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ரொம்ப அருமையானது. நல்ல இந்த மாதிரியான இந்த மாதிரி ஆர்ட்ட நீங்க சப்போர்ட் பண்ணாதான் படம் வளரும். அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் இந்த பிளட்டி பக்கர்ல நான் சொல்லும்போது பார்க்குறேன் இந்த ஜென் மார்ட்டினோட மியூசிக் பிரிச்சு மேஞ்சிருப்பாரு. தரமான மியூசிக்கா இருக்கும். இன்னொரு பக்கம் ஹாலிவுட்ல இருந்து தி மேட்னஸ் சீரிஸ் ம். அந்த ஒரு சீரிஸுமே நெட்ஃபிளிக்ஸ்ல வர 28ஆம் தேதி ம். அதுவும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ ம். கண்டிப்பா இந்த ஹாலிவுட் ஜானர் விரும்புறவங்களுக்கு இந்த மாதிரியான சீரிஸ் பார்க்குறவங்களுக்கு
கண்டிப்பா அந்த ஒரு சீரிஸ் பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாம அதையும் நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் லக்கி பாஸ்கர். அப்பா இந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்த்தோன்னே இன்னொரு டைம் நான் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். பட் ஆஃப்கோர்ஸ் மந்த் எண்ட் ஆனதுனால ஐயோ என்னால் தியேட்டர் போக முடியாதே, போனா பார்க்கிங் 200 கட்டணுமே, டிக்கெட் 200 வாங்கணுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து இப்போ ஓடிடியில் வந்துருச்சு. அது தியேட்டரில் பார்த்ததுல நான் இப்போ தான் வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ அப்படின்போது ஓடிடியில் வந்துருச்சு. வெங்கி அத்லூரி இயக்கத்தில் துல்கர் சல்மான் நடிப்பில் ஜிவி பிரகாஷ் இசையில மீனாட்சி சௌத்ரி நடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு படம் ஸ்கேம் 1993. நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா அதோட ஒரு குட்டி பார்ட் எடுத்து இந்த படத்தை புள்ளி வச்சு அதை வச்சு அழகா ஒரு கோலம் போட்டிருக்காங்க. அந்த கோலம் ரொம்ப அழகாவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நானுமே என்னன்னா அந்த கோலத்துக்கு 10.10 கொடுத்துருக்கேன். 10 out of 10 கொடுத்துருக்கேன். அந்த கோலத்தை நீங்களும் பார்க்கலாம். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களுமே சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் தட்ஸ் இட். இன்னைக்கு என்னோட பக்கத்துல இருந்து சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ ஆஃப்கோர்ஸ் இதுதான் இந்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய முக்கியமான திரைப்படங்கள். இதை தவிர்த்து நம்ம ஜெயம் ரவி நடிப்பில் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன பிரதர் திரைப்படமும், இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய 300 கோடி கலெக்ஷன் எடுத்த அமரன் திரைப்படமுமே ரிலீஸ்க்கு, அதாவது இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகம் இருக்கதா சொல்லப்படுது. பட் மேபி அது மாறலாம். மேபி அடுத்த வாரம் கூட போஸ்ட் பண்ணாங்களாம், மற்ற போஸ்ட் பார்க்கலாம். அதே மாதிரி தெலுங்குல ரிலீஸ் ஆன விகடகவி அப்படின்ற ஒரு த்ரில்லர் சீரிஸ், அந்த சீரிஸை இப்போ தமிழில் டப் பண்ணி ஜி5 ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம மேகா ஆகாஷ் கூட நடிச்சிருக்காங்க. ஸோ த்ரில்லர் விரும்பிகளுக்கு கண்டிப்பாக அதை பிடிக்கும். விகடகவியில் ஒரு இது இருக்கு தெரியுமா, என்ன தெரியுமா? விகடகவி எப்படி பார்த்தாலும் விகடகவி, இப்படி பார்த்தாலும் விகடகவி. ஃபேக்ட் ஆஃப் த டே. சாரி, போன வாரத்துல வந்து அந்த சீரிஸை ப்ளே பண்ணலாம்னு ட்ரை பண்ணேன். பார்த்தா அது ட்ரெயிலர் மட்டும் தான் போட்டிருக்கேன், அடுத்த வாரம் தான் அப்படின்னு. ஓகே, இந்த வாரம் கண்டிப்பாக நான் அதை பார்க்க போகிறேன். ஸோ நீங்களும் இந்த த்ரில்லர் விரும்பிகள் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்க. த்ரில்லர் விரும்பிங்க ஃபேமிலியாக உட்காந்து பாருங்க. ஆமாம், த்ரில்லர் விரும்பி ஃபேமிலியாக பார்க்க மாட்டாங்களா என்ன? ஆமாம், கரெக்டாக சிங்கிளாக இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இதான் இந்த வாரத்துக்கான லிஸ்ட். ஸோ நீங்கள் எதை பார்க்க விரும்புறீங்களோ அப்படின்றத நீங்கள் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.